உலக கிண்ணத்தினுடைய இறுதிப் போட்டிக்காக 2 அணிகள் இப்போது தங்கள் இடத்தை உறுதி செய்திருக்கின்றன. 20 அணிகள் விளையாடிய ஆட்டங்களில் இருந்து சூப்பர் 8 அணிகள், பின்னர் அரையிறுதி ஆட்டங்கள் 4. இப்போது இறுதிப் போட்டிக்கான 2 அணிகள் எவை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நியூசிலாந்தோடு இந்தியா மோதப்போகிறது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த போட்டி இருக்கிறது. 8ஆம் தேதி என்பதும் கவனிக்கத்தக்கது. ஏற்கனவே மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஒரு ஆண்டுக்கு முன்னர் இதே 2 அணிகள் சாம்பியன்ஸ் டிராபியினுடைய இறுதிப் போட்டியிலே விளையாடியிருந்தன. அதற்கு பின்னர் இப்போது மார்ச் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 அணிகளும் இன்னும் ஒரு இறுதிப் போட்டியிலே விளையாடப் போகின்றன என்பதும் கவனிக்கத்தக்கது. இந்தியாவை பொறுத்தவரையில் இது 4வது T20 உலக கிண்ணத்தினுடைய இறுதிப் போட்டியாக அமைகிறது. 2007, 2012, 2024, 2026 இதில் இந்தியா 2 தடவைகள் கிண்ணத்தை வென்றிருக்கிறது. தோனி தலைமையில் 2007, இதே போன்று 2024 ரோஹித் சர்மா தலைமையிலும், 2012 தோனி தலைமையில் இலங்கையிடம் தோல்வியை தழுவியிருந்தது. அதிக தடவைகள் T20 உலக கிண்ணத்தினுடைய இறுதிப் போட்டிக்கு தேர்வான அணி என்கின்ற பெருமை இந்தியாவிற்கு கிடைத்திருக்கிறது. இது மாத்திரமல்லாமல் ICC நடத்துகின்ற தொடர்களிலே அதிகப்படியான இறுதிப் போட்டிகளிலே விளையாடிய அணி ஆஸ்திரேலியா 14 தடவைகள். இப்போது இந்த இறுதிப் போட்டிக்கு தேர்வாகி இருப்பதன் மூலமாக 15வது தடவையாக இந்தியா ICC தொடர் ஒன்றினுடைய இறுதிப் போட்டிக்கு தேர்வாகி இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. 4 தடவைகள் தொடர்ந்து ICC ஒயிட் பால் கிரிக்கெட்டிலே இறுதிப் போட்டியை இந்தியா எட்டியிருக்கிறது. ரெட் பால் கிரிக்கெட்டிலே இந்தியா இறுதிப் போட்டியை எட்டவில்லை. ICC டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல். ஆனால் ஒயிட் பால் கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் 2023 ஒருநாள் போட்டிகளுக்கான உலக கிண்ணம், 2024 T20 உலக கிண்ணம், 2025 சாம்பியன்ஸ் டிராபி, 2026 இப்போது மீண்டும் T20 உலக கிண்ணம் என்று கடந்த 4 ஆண்டுகளில் ICC நடத்திய 4 முக்கியமான தொடர்களின் இறுதிப் போட்டியிலும் இந்தியா தேர்வாகி இருக்கிறது என்பதும் கவனிக்கக்கூடிய விஷயம். இதில் 2 ICC டிராபி இந்தியாவிற்கு இருக்கிறது. 3வதும் கிடைக்குமா என்பதும் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு.